ஸ்விங் ட்ரேடிங்கில் நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணுறவங்க கூட கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியறது கிடையாது. ஆனால் சில ட்ரிக்கை மட்டுமே பங்குச்சந்தையில் யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணுறவங்க கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அப்படி சில ட்ரிக்கை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னை நம்பி இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். நான் பங்குச்சந்தையில் ஒரு 5 வருஷமாக இருக்கேன். பங்குச்சந்தையை பற்றி ஒரு 3 புத்தகம் 2000 பக்கங்களுக்கு எழுதியிருக்கிறேன். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக எழுதிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நிறைய பேருக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நல்லபடியாக ட்ரேடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னை நம்பி இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு ட்ரிக்கையுமே நான் ஒவ்வொரு ட்ரேலுமே ஃபாலோ பண்ணுறதுனால தான் எனக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில் சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸ் வர்றது கிடையாது. ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க ப்ரோ அப்படின்னா நான் ஒவ்வொரு மந்த்துமே காட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை நான் ஆல்ரெடி போட்டுக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிக். ஒருத்தங்க ரொம்ப யோசிச்சு நிறைய ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி வரைஞ்சி என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இதெல்லாம் பார்த்து இண்டிகேட்டர்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆனால் இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க அதே இடத்துல அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டாக் நல்லபடியாக மேலே போயிடுச்சு, அந்த ஸ்டாக் கீழே விழுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. கீழே விழுந்ததும் ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் சில பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் மேலே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை விட இவங்க ஈஸியாக யோசித்து ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பங்குச்சந்தை கீழே விழும்போது பை பண்ணு, மேலே போகும்போது செல் பண்ணு. ஆனால் நிறைய பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா பங்குச்சந்தை கீழே விழும்போது பயந்து அவங்களும் விழுந்துடுறாங்க, மேலே போகும்போது ஆசைப்பட்டு வாங்குறாங்க. அந்த ஆசை பழிக்காமலேயே போயிடுது. ஸோ பங்குச்சந்தை கீழே விழுதுன்னா அதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள், மேலே போகுதுன்னா ரொம்ப ஆசைப்படாதீங்க. எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிவிட்டு திரும்பியும் கீழே வருவாங்க இதை யோசிச்சு பாருங்கள். இல்லை ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ண போகுது, இந்த ஸ்டாக்கு ஒரு 10 வருஷமாகவே சைடு வேஸில் இருந்துட்டு ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ண போகுது அப்படின்னா அது ஒரு குட்டான பிரேக் அவுட். ஆனால் நல்லா கீழே ஃபுல்லாக மேலே போய்கிட்டு இருப்பாங்க, அந்த டைமில் போய்ட்டு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு தவறான என்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக், மார்க்கெட் கீழே விழுதுன்னா அது ஒரு வாய்ப்பாக பார்க்கணும், மேலே போகும்போது ஆசைப்படக்கூடாது. இது ஒன்று தான். செகண்ட் ட்ரிக், டோன்ட் கேட்ச் ஃபாலிங் நைஃப். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நீங்கள் தான் சொன்னீங்க கீழே விழுந்துச்சுன்னா பை பண்ண சொல்லி, இப்போ என்ன திரும்ப இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா எஸ், கீழே விழுற கத்தியை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு காயப்படும் இல்லையா? அதாவது கீழே விழுந்ததுக்கப்புறம் தரையில் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னது தரையில் விழுந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்னோ இல்லை நல்ல நியூஸ்னால மேலே வர்றதோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் ஆவரேஜ் பண்ணுறேன், நாங்கள் 2 லட்சம் போட்டேன், திரும்ப 2 லட்சம் போடுறேன், திரும்ப 2 லட்சம் போடுறேன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஸ்டாக்கில் மொத்த பணத்தையும் போடும்போது அந்த ஸ்டாக்கு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம்னு சொல்லிட்டு சைடுவேஸ்லேயே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் கீழே விழக்கூடிய கத்தியை பிடிக்கக்கூடாது. விழுந்ததுக்கப்புறம் பிடிக்கலாம், விழும்போதே நான் ஆவரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணக்கூடாது. அப்படி ஆவரேஜ் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது என்ன அப்படின்னா இப்படி கீழே விழும்போது இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் லைன் இருக்கும். அப்போது அந்த சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். இண்டிகேட்டர்லாம் என்ன சொல்லுது, இந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்களா, இப்படி செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ட்ரேடு பண்ணலாமே தவிர சும்மா நான் கீழே விழுந்துருச்சு 1 லட்சம் லாஸ் கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஆவரேஜ் பண்ணுறதுக்காக பணத்தை போடவே கூடாதுங்க. அது நம்ம கையை தான் காயப்படுத்தும். இது செகண்ட் ட்ரிக். அடுத்து தேர்டு, சில பேர்லாம் இருக்கிறாங்க நல்ல பிரேக் அவுட் நடந்துச்சு ஒரு ஸ்டாக்கில் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுத்துருவாங்க. சூப்பரான பிரேக் அவுட் நடந்திருக்கு, யூடியூப்பில் சொல்லியிருக்கிறாங்க, நான் என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லி என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஆனால் நிறையா பேர் என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுலையே சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி பிக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் சரியாக பிக் பண்ணி ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெர்ஃபெக்டான பிரேக் அவுட்லாம் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போய்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி நல்ல பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லை. ஸ்டாக்கை கரெக்டாக பிக் பண்ணுறீங்க இல்லையா, அதில் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா சில ஸ்டாக்லாம் இருக்குதுங்க, அந்த 10 ஸ்டாக்கில் மட்டுமே என்ட்ரி திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10 ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு அதில் மட்டுமே திரும்ப திரும்ப ட்ரேடு பண்ணால் கூட நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஒரே ஒரு ஸ்டாக்கு மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஒரே ஸ்டாக்கில் கூட திரும்ப திரும்ப ட்ரேடு பண்ணும்போது ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்படி எக்கச்சக்கமான பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஸ்டாக்கை பிக் பண்ணி ட்ரேடு பண்ணுறதுல அதிகமாக கவனம் செலுத்துங்க. அப்படி ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது 2 விஷயங்கள் நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்கும்.
ஒன்று ஃபண்டமெண்டலாக குட்டாக இருக்கிறாங்களா, வருஷம் ரிசல்ட் வந்து வரும் இல்லையா, அந்த ரிசல்ட்டில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஃப்யூச்சருக்கு என்ன பிளான் வந்து வச்சுருக்குறாங்க, இந்த கம்பெனி உலக அளவில் எந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்தியாவுடைய கம்பெனி அமெரிக்காவில் யூகேல பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே என்னென்ன பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் வந்து வரலாம், இப்படி ஃபண்டமெண்டலாக செக் பண்ணிடுங்க. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டெக்னிக்கலாகவும் எப்படி வந்து இருக்கிறாங்க, நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா, தேர்ட் டச் வந்து எடுத்துருக்குறாங்களா, இந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் சரிசமமாக பார்த்து சரியாக இருக்கும் போது என்ட்ரி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்குங்க. ஸோ ஸ்டாக்கை பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுறவங்க ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்காக எதிர்பார்க்குறது கிடையாது, நல்ல ஒரு ஸ்டாக்கை தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் நல்ல ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிட்டாலே அது மேக்ஸிமம் லாஸ் வந்து கொடுக்க போகிறது கிடையாது இல்லையா. இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். என்ன பண்ண தோணுதோ அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு யோசித்து பண்ண பாருங்கள். ஓகே, அடுத்து 4th ட்ரிக். ஒரு ஸ்டாக்கில் இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடக்குது, ஒருத்தங்க இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 2000 போட்டுட்டு டார்கெட் வந்து ஒரு 4000 போட்டால் சரியா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி இது சரிதான். 2000 ஸ்டாப் லாஸ் போட்டால் 4000 டார்கெட் போகிறது சரிதான். ஆனால் இந்த ஸ்டாக்குக்கு இவ்வளோ ஸ்டாப் லாஸ் இவ்வளோ டார்கெட் வந்து போதுமானதா? இது தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாப் லாஸ் போடுறது ஓகே, டார்கெட் போடுறது ஓகே, இவ்வளோ தான் போடணும்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ப்ரோ, நான் அது வரைக்கும் டார்கெட் போட்டுருவேன். இது ஓரளவு கரெக்டு தான். ஸ்டாப் லாஸ் போடுறது ஒரு ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணி ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னா கரெக்டு தான். இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது, அதை நான் அதிகமாக இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அது என்ன ட்ரிக் அப்படின்னா, இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்மேட்டு பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த பேட்டர்ன், இந்த சேனல் பேட்டர்ன் வந்து என்ன டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆகிருக்கு, எவ்வளவு நாட்களாக, எவ்வளவு மாதங்களாக, எவ்வளவு வருடங்களாக ஃபார்ம் ஆகிருக்கிறாங்க, அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது இன்கேஸ் ஒரு 5 மினிட்ல வந்து ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2000 ஸ்டாப் லாஸ் 4000 டார்கெட் போடக்கூடாது. அந்த 5 மினிட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தூரம் வந்து போக போகிறாங்க ஒரு நாளையில்? 10 நாட்கள் மேலே போவாங்களா, ஒரு வாரம் மேலே போவாங்களா? 5 மினிட்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு அப்படின்னா அது அன்னையோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணணும் இல்லையா, அதுதான் சரியான டார்கெட் இல்லையா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் வந்து போட்டுக்கணும் நீங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் ஒன் டேயில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு மாதத்துக்கு மேலே இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு 10 நாட்களாச்சும் இந்த சைட்வேஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மேலே போகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் வந்து போடுற மாதிரி இருக்கும். இல்லை இது மந்த்லி டைம் ஃப்ரேமில் 10 வருஷமாக இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 3 இயர்ஸ் ஆச்சும் டார்கெட் வந்து போடணுங்க. இங்கே என்ட்ரி கொடுத்து ஒரு 10,000 போடுறேன், ஒரு ப்ரீவியஸ் கை மார்க் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் போடுறேன் அப்படின்னா தவறுங்க. அது தப்பு. நீங்கள் திரும்ப கூட மேலே போகும்போது திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு கூட அமௌண்ட் வந்து போடலாம், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து போடலாம். ஆனால் 10 வருஷமாக சைட்வேஸில் போன ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு மாதம் டார்கெட் போடுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. மினிமம் 2 to 3 இயர்ஸ் ஆச்சும் டார்கெட் வந்து போட்டால் மட்டும்தான் 200%, 300%லாம் சில ஸ்டாக்லாம் வந்து மேலே வந்து ஏறும் இல்லையா, அப்படி வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். 10 lakh போட்டுட்டு ஒரு 30 lakh 20 lakh வந்து ஈஸியாக 2 to 3 இயர்ஸில் வந்து எடுக்க முடியும். அப்போது சும்மா நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன், டார்கெட் போடுறேன், ஒரு ப்ரீவியஸ் கை மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு சைட்வேஸில் போயிருக்கிறாங்க, இப்போ ஏன் மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபண்டமெண்டலி ஏன் குட்டாக இருக்குது இந்த ஸ்டாக்கு, டெக்னிக்கலாக ஏன் குட்டாக இருக்குது, எஃப்ஐஏ வந்து எந்த அளவுக்கு பை பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் வந்து போடுறீங்க அப்படின்னா அது சூப்பரான டார்கெட்டாக இருக்கும். நான் இப்போலாம் ஒரு மாதத்துலாம் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறது கிடையாது, நிறைய ட்ரேடை வந்து 1 இயருக்கு வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நல்ல ப்ராஃபிட்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகே, ஸோ இதையுமே ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருக்கும் உங்கள் ட்ரேடிங். சரிங்களா? சரி, ஓகே. லாஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒரு பிகினர் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க இந்த இடத்துல. சரிங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் வந்து நடந்துருச்சு, அவங்க மேலே வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இந்த ஸ்டாக் வந்து போகல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 10 நாளுக்குள்ளே பயங்கரமாக மேலே வந்து போயிருப்பேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கேருந்து அப்படி மேலே போகுது, அப்படியே கீழே வந்துட்டு இந்த இடத்துல சைட்வேஸ்லேயே ஒரு வாரமாக இருந்துடுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஸ்டாக்குக்கு வந்து போகிறாங்க. அந்த ஸ்டாக்லேயும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த மாதிரி ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. திரும்பியும் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது, திரும்பியும் என்ட்ரி கொடுக்குறாங்க. திரும்பி அந்த ஸ்டாக்கு வந்து ஒரு 3 நாட்களாக சைட்வேஸ்லேயே போய்கிட்டு இருக்குது. என்னடா இது நான் என்ட்ரி கொடுத்தா மட்டும் சைட்வேஸ்லேயே போகுதுன்னு சொல்லிட்டு
ஓகே இந்த டைம் வந்து வேறு மாதிரி என்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணி என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க இந்த டைம். அப்படி என்ட்ரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து மேலே வந்து போச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது திரும்பியும் கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. என்ன இது இவ்வளோ நாட்களாக ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், மேலேயே வந்து வரமாட்டுது, ஸோ இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க. திரும்பியும் இதே மாதிரி சைடுவேஸில் வந்து போகுது. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தாங்களே ஒரு ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்து மேலே வந்து போயிடுது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நாட்களை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல என்னங்க புரியுது, ஒன்றே ஒன்று இந்த இடத்துல பண்ணியிருந்தா அவங்க ஃபஸ்ட்டே ப்ராஃபிட் பண்ணிவிட்டு திரும்ப வேற ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்க முடியும். அந்த இடத்துல அவங்க என்ன மிஸ் பண்ணிட்டாங்க, பொறுமை அப்படிங்கிற ட்ரிக்கை வந்து நான் ஒவ்வொரு ட்ரேட்லையுமே ஃபாலோ பண்ணுறேன், என் லைஃப்லையுமே ஃபாலோ பண்ணுறேன். அது என் லைஃப்பை நல்லபடியாக மேலே கொண்டு போய்கிட்டு இருக்குது. அந்த பொறுமையை வச்சு தான் நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்ணுறது எப்படி சொல்லி கற்றுக்கிட்டேன். அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நிறைய ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ட்ரேடில் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், அது நடக்கும். நீங்கள் என்ன நினச்சி என்ட்ரி கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் பண்ணிடணும். உங்கள் ட்ரேடிங் மெத்தடே அப்படி இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்க, ஒரு 4 நாள் சைடுவேஸில் இருந்துச்சுன்னா நான் வேறு ட்ரேடு வந்து பண்ணுவேன்னா அது பிரச்சனை கிடையாது. உங்கள் ட்ரேடிங் மெத்தடே அது. ஆனால் என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாக்கு போகிற போக்கில் நான் மாற்றிக்குவேன் அப்படின்னா அது தப்புங்க. அது பொறுமை இல்லாத ஒரு விஷயம். இந்த தப்பை வந்து நிறையா பிகினர்ஸ் வந்து பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. இந்த ட்ரிக்கு எல்லாத்தையுமே உங்கள் ட்ரேடிங்கில் வந்து சின்ன சின்ன ட்ரிக்கு தான், ஆனால் அந்த சின்ன ட்ரிக்கு தான் நிறைய ப்ராஃபிட் வந்து கொடுக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு ஒருத்தங்க ஒரு ஸ்டாக்கு வந்து ரொம்ப வருஷமாக கீழே வந்து விழுந்துருச்சு, இங்கேருந்து மேலே வந்து வராங்க, சில குட் நியூஸ்லாம் வந்து வருதுன்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சு. அவங்க என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு 1 இயர் ட்ரேடை வந்து பார்க்கவே இல்லை, ஆனால் பயங்கரமாக அந்த 1 இயரில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னொருத்தங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, கேண்டில் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ட்ரேடு திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வந்து பண்ண முடியல. அப்போது சில ட்ரிக்கெல்லாம் நிச்சயமாக நம்ம ட்ரேடில் வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத இதன் மூலிமா தெரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக உதவுங்க. இது எல்லாமே நான் சும்மா ஒரு வீடியோக்காகலாம் சொல்லலை, நான் ஒவ்வொரு ட்ரேட்லையுமே ஃபாலோ பண்ணுறது, இதை தியரட்டிக்கலாக இங்கேருந்து எடுத்துலாம் அப்படிலாம் சொல்லலை. நான் ஒவ்வொரு ட்ரேட்லையுமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கிறேன். முடிஞ்சதை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு ட்ரேடிங் லைஃப் மொத்தமாக வந்து மாறுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.